ஹாய் காய்ஸ், அஸ்லாம் வலைக்கும். சப்பாத்தியை வச்சு ஒரு சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணலாம் வாங்க. அதுக்கு நான் 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நூடுல்ஸ் மாதிரி நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 சப்பாத்திக்கு எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்கு. 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம தக்காளி பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போ மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக பெரட்டி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராகவே மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. லாஸ்ட்டாக இதில் 1/2 லெமனை பிழிஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.